விக்னேஸ்வராய நமக. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, ஆங்கில மாத வார ரசிபல், அதாவது எப்படி சொல்றதுன்னா ஆங்கில மாத பலாபலன் நம்ம பார்க்க போறோம். அதனுடைய அமைப்பை பார்க்க மார்ச் மாத பலாபலனை நம்ம பார்க்கறதுக்கான அமைப்பு துளாராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. 5 கிரகங்களின் கூட்டமைப்பு, செவ்வாயுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலமாகும், துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற காலமாகும். இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற நேரத்தில் இருந்து வந்த தொந்தரவான விஷயம் இனிமேல் விலகியது. அந்த கிரகத்தினுடைய தாரகம் நம்ம 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை 4 கிரகங்கள் நேரடியாக சூரியனோட வீட்டை பார்க்கறதால லாபம் தருகின்ற விஷயம் துளாராசிக்கு திடீர் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். இந்த மாதமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் தேடி வரும். அதாவது 3/3/2026 அப்புறம் சுக்கிர பகவான் உச்சமடைகின்ற நேரம் 6/3/2026 அப்புறம் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய பாக்கியப்படி நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா அமைத்தால திடீர்னு பார்த்தா பிளாட் வாங்கி போறது, சொத்து வாங்கி போறது, இது மாதிரி விஷயத்துல நீங்கள் செலவீனம் செய்கின்ற காலமாக மாறும். எண்ணங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்புகளும் தேடி வரும். ஐயா நாம செய்யலனாலும் நம்மளை யாரும் கூடகிறவங்க ஆக்டிவேட் பண்றாரு, இல்லை வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா, வேற அதாவது இடத்தையாவது ஒன்று வாங்கி போடுவோம், இந்த மாதிரி எண்ணங்கள் இந்த 3 தேதியோ இல்லை 6 தேதிக்கு அப்புறம் நடைபெறுகின்ற அமைப்புகள் ஏற்படும். இல்லை பிஸ்னஸ்ல புதிய ட்ராக் மாற்றி விடுறது, அதுக்கான செலவினங்கள் செய்வது, இது மாதிரி விஷயத்தை நாம் அன்றாட மாற்றத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை விட்டு மாற்றி புதிய செயல்பாடுகளை உருவாக்கி தருகின்ற மாதம் என்று சொல்லலாம் துளாராசிக்கு. இந்த மாதம் ஓரளவுக்கு மனம் சாந்தம் தருகின்ற அமைப்பும், போன மாதம் இருந்து வந்த தொந்தரவுலிருந்து விடுபட்டு நீங்க வெளிவரத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். ஓரளவுக்கு சாதகம் தருகின்ற அமைப்பா இருக்கத்தால இந்த 12ஆம் இடத்த கிரகங்கள் 2 கிரகங்கள் பார்க்கறதால வரவு என்பது வெளியூராலோ இல்லை வெளிநாடுலையோ உங்களுக்கு வரவு சார்ந்த விஷயம் தடை ஏற்பட்டிருந்தா அதெல்லாம் விலகத்துக்கான காலம். திடீர் வரவு வெளியிலிருந்து வர்றதுக்கான அமைப்புகள், லோன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். ஓரளவுக்கு நன்றி தருகின்ற விஷயம், அதாவது நாம் செய்திருந்த நன்றிக்கான அமைப்பு இந்த மாதம் வைப்பு தொகையாக கிடைக்கக்கூடிய காலமாக அமையும். வயது மூப்புல இருக்கிறவங்களுக்கு உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.